நடிகை பபிதா இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோடையும் பேசலாம். வணக்கம் மேம், நன்றி இணைப்பில் இணைஞ்சிருக்கு. மேம், நீங்கள் பாக்யராஜ் அவர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய இரங்கல் செய்தி என்ன மேம்? இவர் பற்றின நினைவுகள் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புவது அப்படின்னா என்ன? வணக்கம் வணக்கம் தந்தி டிவிக்கு வணக்கம். நிஜமா ரொம்ப இருக்குது. ஏன்னா சார் எங்களுக்கெல்லாம் ஒரு குரு மாதிரி. அவர்கிட்ட நாங்க 2 படம் பண்ணியிருக்கேன். சின்ன வீட்டு படமும் பவுனுதான் படமும். அந்த படம் பண்ணியிருக்கிறேன். அவர் நமக்கு குரு மாதிரி. கண்டிப்பா இந்த ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. என்ன சொல்றதுன்னே தெரியல. அவர் ஒரு எத்தனையோ ஆர்டிஸ்ட உருவாக்கி இருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் நடிப்பு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அவர் சினிமாவில் எப்படி வாழணும்னா முன்முதலமா இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மகான்னே சொல்லலாம். அவர் அவ்வளோ நல்ல தங்கமானவர், நல்ல மனிதர். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. ரொம்ப ரொம்ப மனசு கவலையா இருக்குது. சினிமாவுக்கே ஒரு பெரிய ஒரு இழப்பு. இப்பதான் டைரக்டர் பாரதிராஜா அவர்கள் இறந்துட்டாங்க. இப்ப திரும்ப இவரும் இறந்துருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு நல்ல நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் இப்படி சினிமா உலகத்தையே விட்டுட்டு போறாங்க. சினிமா உலகமே இப்ப ஒரு அனாதையான மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. மேம், இன்னொரு கேள்வியும் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தில் பாரதி ராஜா அவர்களுடைய இறப்பும் சரி, இப்போ நம்ம இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது எல்லாமே அடுத்தடுத்து ஒரு திரையுலகினருக்கு ஒரு அதிர்ச்சி, சோகம் இப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அதே நேரம் நம்ம இன்னொரு விஷயங்களை கூட குறிப்பிட்டு பேச வேண்டும். இப்போ பாரதி ராஜா சாராக இருந்தாலும் அவருமே ஹீரோயின்ஸ், அதாவது நடிகைகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர். அதே மாதிரி பாக்யராஜ் அவர்களுடைய படங்கள் பார்க்கும்பொழுது அதுலேயுமே நடிகைகள் அப்படின்னும் பொழுது அவங்க ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுப்பாரு அப்படிங்கறதா எல்லாரும் சொல்றாங்க. உங்க தரப்புல அது எப்படி மேம்? கண்டிப்பாங்க. அவர்கிட்ட ஒரு சீன் பண்ணா கூட அந்த சீன்ல அவங்க பேசப்படுற மாதிரி ஒரு நேம் கிடைக்கும். இப்ப பாருங்க, பவுனுதான் படத்துல நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு நேம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஐஸ் ஃப்ரூட் மாமி கேரக்டர்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது என்னங்க சார் ஐஸ் ஃப்ரூட் மாமி அப்படின்னா, இல்ல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டும், அப்பதான் ஜனங்க மத்தியில அது ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு, ரொம்ப நல்ல வரவேற்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய பேர் பபிதான்ற பேர் சொல்றதுக்கு பதிலா ஐஸ் ஃப்ரூட் மாமி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் எனக்கு கிரியேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம டைரக்டர் சார் யாரு பண்ணாலும் சரி, ஒரு சீன் பண்ணாலும் சரி, சும்மா ஒரு லைட்டா ஒரு டயலாக் பேசாம ஃப்ரேம்ல வந்தாலும் சரி, அதுல தனியா மக்களுக்கு தெரியற மாதிரி ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வர்ற மாதிரி ஒரு நல்ல கிரியேட்டிவா பண்ணி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட டைரக்டர். அதுவும் இல்லாம ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாதுங்க. நம்ம முன்ன மாதிரி இப்போ உள்ள டைரக்டர்ஸ் எல்லாமே ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவரு ஸ்கிரிப்டே பண்றது இல்லை. அந்த ஸ்பாட்ல போய் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்ப ஒரு 7 8 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இவர் அப்படியே சொல்லுவாரு, இந்த டைலாக் இவங்களுக்கு, இந்த டைலாக். அதே மாதிரிதான் டி ராஜேந்தர் சார். அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். அவர் படம் என் தங்கை கல்யாணி, ஒரு டைம் சபதம், 2 படம் பண்ணியிருக்கேன். அப்படிதான், ஸ்கிரிப்டே கிடையாதுங்க. ஸ்பாட்ல சொல்லுவாங்க, அதை நம்ம பிக்கப் பண்ணி பேசணும். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்ஸ். இந்த கிரியேட்டிவ் ஆபீஸ் போட்டு அதுல டயலாக்ஸ் எல்லாம் பைஹார்ட் பண்ண வச்சு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஸ்பாட்ல டைரக்டர் சார் சொல்லுவார், அதை அப்படியே பிக்கப் பண்ணிக்கணும். பின்னாடி ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க. நமக்கு என்ன டயலாக் சொல்றாரு அவங்க பின்னாடி எழுதுவாங்க. அதுக்காக சார் என்ன சொன்னாருன்னு கேட்டுட்டு நம்ம அப்படியே பேசணும். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு இமயமலை இல்ல, என்ன அளவு கூட அவருக்கு இணையா எதுவுமே சொல்ல. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர். குரு பகவான் போல அந்த மாதிரி ஒரு அத்தனையோ ஆர்டிஸ்ட உருவாக்கி நடிப்பு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எப்படி எல்லாம் வரணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்து வர வச்ச ஒரு பெரிய டைரக்டர். இவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் உலகமே என்னமோ அனாதையான மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குது உண்மையா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.